நாளாக நாளாக பார்வதியோட நிலைமை ரொம்ப மோசமாக வந்து போயிட்டுருக்கு. எப்பயுமே பார்வதியே ரொம்ப கத்தி அதுக்கப்புறம் சண்டை போட்டு அப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு அன்புக்காக ஒரு காதலுக்காக ஏங்கி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உண்மையாகவே இந்த வாரத்தில் அதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக இன்றைக்கி காலையில் நம்ம பார்வதி அவர்களும் ரம்யா அவர்களும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் இப்படி பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பாக வந்து இருக்குது, அதே போல் அரோரா பண்ணுறது ரொம்ப ரொம்ப மோசமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக கமருதீன் மற்றும் அரோரா இவங்க 2 பேரும் ரொம்ப ஓவராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் பார்வதி முன்னாடியே போய் டான்ஸ் ஆடுறது, ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிக்கிறது, டான்ஸ் ஆடி காட்டுறது அப்படின்னு சொல்லி சில வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போதெல்லாம் பார்வதிக்கு செம்ம எரிச்சலாக வந்து இருக்குது. ஸோ அதோட வெளிப்பாடு நேற்றுக்கு எபிசோட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நைட்டெல்லாம் ஒரு மாதிரி புலம்பிட்டே வந்திருந்தாங்க. சொல்லப்போனால் சாக்லேட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் கூட வந்து கமருதீன் அவர்கள் அரோராவுக்கெல்லாம் ஊட்டி விட்டார தவிர பார்வதிக்கு வந்து ஊட்டி விடல. ஸோ அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனால் இன்றைக்கி காலையிலே ரம்யா கிட்ட உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வேணும் தான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான், குறிப்பாக நம்மளை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காகவே பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அதுலேயும் இந்த அரோரா இருக்கால, அவெல்லாம் ரொம்ப மோசத்துலேயும் மோசமாக வந்து இருக்கா. எப்படி ஒரு பொண்ணு அவன் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப நெருக்கமாக வேணுத்துக்குன்னே வந்து பழகிறா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ரம்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் பார்வதி, இந்த இடம் வந்து லவ் பண்ணுறதுக்கான இடம் கிடையாது. உனக்கு அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னா நீ வெளியே போயிட்டு அதே ஃபீலிங்ஸ் இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து கேட்டுப்பாரு. அவனுக்கு ஓகே அப்படின்னா ஃபர்தராக அடுத்த கட்டத்துக்கு வந்து போங்க. ஸோ அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் லவ் பண்ணுற அப்படிங்கிற பேரில் வந்து அவங்க வேறு ஒரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உனக்கு தான் பயங்கரமாக டிஃப்ரெஸ் ஆகும். நீ வந்து சண்டைக்காரியோ இல்லை நெகட்டிவாக பண்ணுறியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுற, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஃபேமஸாக வந்து இருக்கல. ஸோ அதெல்லாமே வந்து இந்த இடத்துல கேமை உடைக்கிற மாதிரி வந்து ஆகிடும். ஸோ அதனால் நீ கமருதீனுக்கு பயங்கரமாக காது கொடுத்து கேட்குறத விட, அவனை பார்க்குறத விட நீ பாட்டுக்கு உன் வேலையை வந்து பார்த்துட்ருக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அழுணுன்னு தோணுனா கூட நீ போய் தலகாணிக்கு அடியில் போய் அழுக ஆரம்பிச்சிடு, இல்லை ரெஸ்ட் ரூம் போயிட்டு அழுக ஆரம்பிச்சிடு. அவன் முன்னாடி அழுகாத, அவன் வேணுத்துக்குனே உன்னை வெறுப்பேற்றுவான். இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் நான் கூட வந்து பட்டிருக்கேன். 10 வருஷமாக லவ் பண்ணியிருக்கேன். ஆனால் 5வது வருஷமே எனக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துருந்துச்சு. ஆனால் அந்த 5வது வருஷம் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன், இல்லை ஒரு குழந்தை குட்டி அப்படின்னு சொல்லி ஆயிருந்தா என்னுடைய நிலைமை என்னவாக இருந்திருக்கு சொல்லு பார்க்கலாம். ஸோ அதனால் நல்லா யோசித்து முடிவு பண்ணு. அவங்க வந்து உனக்கு அட்டென்ஷனே தரமாட்டேன்றன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். உன்னுடைய கேமை நீ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணு. அதை விட்டுட்டு நீ எங்கேயோ டிவேட் ஆகி போகிற மாதிரி வந்து இருக்குது. உன்னை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னை பார்த்த மாதிரியே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரம்யா அவர்கள் வந்து பார்வதிக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஒரு சினாரியோவில் வந்து நிஜமாகவே அரோரா அண்ட் கமருதீன் 2 பேருமே ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. குறிப்பாக நெய்க்காகலாம் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. ஏன்னா நெய்க்காக ஒரு பொண்ணை, ஒரு காதலியை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி பண்ணுறதெல்லாம் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அதை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம பார்வதி அவர்கள் வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாங்க. ரம்யா சில அட்வைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.